ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நியூஸ் பேப்பரை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நியூஸ் பேப்பர் வந்து இப்போ நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடைக்கு போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது தேவையானதுக்கு நம்ம யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம கிச்சனில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது எஸ்குக் அந்த மாதிரி எதுலையாவது மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது வந்து இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது டக்குன்னு துடைக்க அப்படின்னா இப்போ நம்ம ஆயில் ஐட்டம் ஏதாவது பொரிக்கிறோம், ஆயில் வந்து கொட்டிருச்சு இந்த மாதிரி, இல்லைன்னா வந்து கேஸ் ஸ்டவ்வை டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது கொட்டிருச்சுன்னா துடைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரிக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு வாட்டர் கேன் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து ஒரு நாள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காய விட்டுட்டு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு ஸோ மறுநாள் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் இதெல்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிச்சனில் வந்து இப்போது வெங்காயத்தூள், பூண்டு தூள், தக்காளி இது மூலம் குப்பையெல்லாம் போடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பாலாம் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் ட்ரே, நெய் கிண்ணம், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக வந்து கிச்சனில் வந்து அந்த ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வந்து அதில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் ட்ரே, நெய் டப்பா, ஸோ இன்னதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போது வந்து பருப்பு வகைகள்லாம் நம்ம கொட்டி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதில் அந்த நியூஸ் பேப்பரோட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து வண்டு அவ்வளோவா வராது. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா அதில் வந்து நம்ம அடியில் வந்து போடுறப்ப நிறைய அந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன துகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அடியில் இருக்கிறத வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதை நம்ம அடுத்த தடவை நம்ம இது பண்ணும்போது இதை அப்படியே நம்ம தொடச்சோம் அப்படியே போட்டுடலாம். ஸோ அடுத்து நியூவாக வந்து ஒரு பேப்பர் வந்து நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கல் இருக்குல்லையா, இடிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து அந்த இதில் கல்லில் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் சின்னதாக நம்ம மடித்து ஸோ அது மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம தேவையான இடத்துல நம்ம அழகாக ஈஸியாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீட்டாகவும் இருக்கும். நம்ம கல்லுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி பாட்டில் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா டக்குன்னு விழுந்து உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி இதை நம்ம எங்கேயாவது வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி பேப்பரில் நம்ம சேஃபாக வந்து நல்லா பேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்படி வைக்கும்போது ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஐடியாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே ஏதாவது கொட்டினா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.